மருத்துவம் இருக்கு இல்லையா? அத பத்தி டாக் தெரிஞ்சுக்க ஆர்வமா நான் பார்த்தசாரதி பேசுறேன் ஐயா. என்ன பண்றீங்க? பார்த்தசாரதி நம்ம பூந்தமல்லி. டாக்டரா நம்ம இருக்கீங்களா? ஆமா குரூப்ல இருக்கேன். நம்ம WhatsApp குரூப்ல இருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம இருக்கீங்களா? ஆமா குரூப்ல நீர் மருத்துவம் இருக்கு இல்லையா? அந்த குரூப்ல இருக்கேன் நானு. நம்மளோட குரூப்ல இன்னொருத்தர இணைக்கணும். ஒரு டாக்டர் தான். அவரு சித்தா டாக்டர் தான். அவர் ஆ, நம்மள ரொம்ப ஆர்வமா இருக்காரு. தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு அவரோட நம்பர் வந்து அனுப்புறேன். நீங்க அவர குரூப்ல கொஞ்சம் இணைக்க முடியுமா? ஏன்னா நான் எனக்கு அட்மின் மருத்துவ கண்ட்ரோல் இல்ல இல்லையா? அது அவரு வந்து மருத்துவ கல்லூரி குரூப் வேற, சும்மா பார்க்குற குரூப் வேற. நான் பார்க்கறது தான். அவரும் பார்த்துக்கிட்டாகட்டும் போதும். ஏன்னா அவரு வந்து கொஞ்சம் ஆர்வமா இருக்காரு. நெறைய அவரும் டாக்டரேட் தான். நெறைய இப்போ HCMலேருந்து எல்லாமே சித்தா மருத்துவம்லாம் பார்க்குறாரு. பக்கத்துல தான் இருக்காரு. வேணா குடுக்குறேன் 2 வார்த்தை வேணா நீங்க பேசுங்க ஐயா. இது நான் ஆ, சார் ஆ. இது மன உடல் ஆமா நம்மளத பத்தி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் அவருக்கு சொல்லுங்க. நான் சொன்ன அவருக்கு இது வணக்கம். இது ஐயா, வண வணக்கம். இது ஐயா, மனம், உடல் சம்பந்தமான மருத்துவம் இது. இது ஐயா 2000 வணக்கம்ய்யா. ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. இப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டு இப்பதான் வந்திருக்கு. வந்து 30 வருஷம் ஆச்சு. ஐயா வணக்கம்ய்யா, வணக்கம்ய்யா. ஆம். இது 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 மனதிற்கான மருத்துவம். இந்த ஓகே, மன ஓகேய்யா. ஆமா. இது உடலுக்கான மருத்துவம் கிடையாது. இது சந்தோஷம்ய்யா. மனதுக்கான மருத்துவம் செய்கின்ற பொழுது, இந்த அகத்தூய்மைன்னு ஒண்ணு வருது. அது 2000 ஆண்டா யாரும் ஆராய்ச்சி பண்ணல. அது ம், யாரும் தமிழே யாருக்கும் தெரியாம போயி, அந்த தமிழ்ல ம். இருக்கிற பிழைகள்னால ஏற்பட்ட சாபக்கேடு தான் இப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டு 30 ஆண்டு ஆச்சு. இப்பதான் வேகமா நான் தான் எல்லாம் இது மருத்துவமா கொண்டு வர்றேன். இது அது பிசிக்கல், உடல், மனம் 2ம் சேர்ந்த மருத்துவம் இது. அப்ப அரும, அரும. 3 மருத்துவம் வரும். இது உடல், முதல் மனம், அப்புறம் உடல், அப்புறம் ஆன்மா. இதெல்லாம் சேர்ந்து பண்ற மருத்துவம். இது வந்து இப்பதான் நான் உலகம் பூரா கொண்டுட்டு போறேன். இதான் விஷயமே. இது வந்து ஒரு 12 ஆண்டு பாடம் படிக்கணும். அரும. கண்டிப்பா, கண்டிப்பா. 12 ஆண்டு படிச்சா தான் தப்பிக்க முடியும். சும்மா இது இது வெறுமனே உடல் சார்ந்த நோய் குணமாகறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இது மனதை பற்றி எப்படி மரணத்தை எப்படி எதிர்ப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிணாம அறிவியல் மருத்துவம் இது. இது பரிணாம அறிவியல். இது கண்டிப்பாய்யா. ரொம்ப பரிணாம அறிவியல் அற்புதமான யோகத்தை எப்படி பரிணாம அறிவியல் யோகத்தை எப்படி துரிதப்படுத்துகிறதுங்கிறத வெங்கடேஷ் ஐயர்ங்கிற கண்டிப்பா. விஞ்ஞானி கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்து கொடூரமான பல நோய்கள் இருந்து அதுக்கு ம். ஜெர்மன் தான் காரணம். ஜெர்மனியில இந்த ஏற்கனவே இந்த தத்துவம் ஜெர்மனியும் தமிழும் சேர்ந்து தான் இந்த இந்த ரகசிய குறிப்பு, மறைபொருளே அதில தான் இருக்கு. அத வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாரு. இப்ப அதுக்கப்புறம் நான் பசி தாக்கத்த கட்டுப்படுத்தி 25 வருஷமா இருக்கேன். ஆமா. இத வச்சு நல்லது. தான் நீ நோய குணமாக்க முடியும். பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதா பரிணாம அறிவியல். பசி தாகத்த கண்டிப்பா. கட்டுப்படுத்தாத மருந்து, மாத்திரைலாம் சாப்பிட்டுருந்தான்னா யாருனாலும் தப்பிக்க முடியாது. நோயில தான் சாக முடியும். உணவு, மருந்தெல்லாம் மரணத்தில கொண்டு போய் விடுங்கிறது பரிணாம அறிவியல். கண்டிப்பா. ஆமா. அத நீங்க படிக்கணும்னா, நீங்க காலேஜ்ல இந்த கல்லூரியில சேரணும். இது வந்து குருகுல கல்வி முறை. செய்முறை செஞ்சு காட்டணும். அப்ப அந்த ம், ம். மனதை அடக்கணும்னா, அந்த மனதை பத்தி முதல்ல மனதை பத்தி புரிஞ்சுக்கணும். மனம் 5 அது 3வது மனத்தை வைத்துக்கொண்டு அகத்தூய்மை கண்டுபிடிச்சதே திருமூலரும், பதஞ்சலியும் தான். அது எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு திருவள்ளுவர் சொன்னாரு. இதுக்கு அடிப்படை செய்திகள் இத எப்படி நடைமுறைப்படுத்துனாங்க அப்படிங்கிறது ஜெர்மன்ல டாக்டர் நீங்க ராபர்ட் எங்க நீங்க எங்கய்யா இருக்கீங்க? என் சொந்த ஊரு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? நான் இப்ப இருக்கிறது கோபிச்செட்டிப்பாளையம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். சென்னையில இருக்கீங்க. நீங்க சென்னையில இல்லையா? சென்னையில இருக்குன்னு சம்மந்தம் கிடையாது. ஓ! இது முழுக்க முழுக்க ஆன்லைன் தான். தேவைப்பட்டா எனக்கு இதுக்கு ட்ரெய்னிங் சென்டரே தொடங்கி 1 ஏக்கரால தொடங்கியிருக்கேன். ட்ரெய்னிங் சென்டர். அந்த ஓஹோ! காற்றை மட்டும் சுவாசித்து வர்ற பயிற்சி மையம் அங்க தொடங்கியிருக்கேன். ஓ! 1 அரும, ஏக்கரால அரும. பண்ணியிருக்கேன். மலை அடிவாரம் அப்படிதான். அதனால இது வந்து இது இது ஆலோசனை கட்டணம் ஒரு ரூ. 1000 வச்சிருக்கேன். அந்த ஆலோசனை கட்டணம் கட்டுனதுக்கு அப்புறம் தான் மற்ற அடுத்த செய்தியெல்லாம். அப்படி நீங்க ஆலோசனை பெற்றுட்டு நீங்க சேர்றதா சேர்ந்துக்கணும். சேர்ந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க கல்லூரி மாணவரா சேரணும். அது 1 ஆண்டு. முதல் 1 ஆண்டு ட்ரெய்னிங் எடுக்கணும். அதுக்கப்புறம் படிப்படியா 12 ஆண்டு. வசதி வாய்ப்பு இருந்தா 12 ஆண்டு படிக்கணும். ஃபர்ஸ்ட் 1 ஆண்டு ட்ரெய்னிங் எவ்வளோய்யா? ஃபர்ஸ்ட் 1 ஆண்டுக்கு ரூ. 1,00,000 ஃபீஸ். ம். சரிங்க. அது வந்து முதல் 50,000 கட்டிட்டு மிச்சம் 50,000த்த நீங்க 1 வருஷத்துல கட்டணும். ம். எல்லா நோயும் குணமாயிரும். பசி தாகத்த கட்டுப்படுத்தும். நோயும் கு- எல்லா எந்த நோயும் எல்லா நோயும் குணமாயிரும். அப்புறம் ம். நோயும் குணமாயிரும். மருத்துவம் கத்துக்கலாம். அந்த சுத்த ரத்தத்தில் பசி எடுக்காது. அதுதான் விஷயமே. பசிங்கிறது ஒரு பழைய நோய் தான் அது. அதுக்கு வந்து பசிக்கு எந்த வகையான சான்றும் கிடையாது. அது ஒரு போலி தான் அது. பசிங்கிறது போலி.
பசிங்கிறது போலிங்கிறது அது ஒரு கண்டிஷன், அது கிளாசிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க. அது செயற்கையாக பசிய நம்ம உண்டாயிருக்கோம். ம். பசிங்கிறது செயற்கை தான். அது இயற்கையா இருந்தது. நம்ம செயற்கையா நெனச்சு அது போட்டுருக்கோம். அதுக்கே நோபல் பரிசு வாங்கியிருக்காங்கல்ல 1904ல பசி என்பது போலி. அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது. அது தூண்டப்படுவது. அது செயற்கையாக ஒரு கண்டிஷன் வச்சுக்கிட்டோம். காலையில 8, 10, 12 சாயங்காலம் 3 இது 24 தடவையும் நம்ம சாப்பிடுற மாரி பொய்யா நம்ம வச்சுக்கிட்டோம் அதைய. இதெல்லாம் எல்லாம் அடிப்படை இப்ப தான் கண்டுபிடிக்கிறாங்க எல்லாமே உடல்னா என்னான்னு. அதனால தான் செல்லுக்கு எல்லா வந்து நோய்க்கும் மருந்து இல்லைங்கிறானே. எந்த நோய்க்கும் மருந்து இல்லைங்கிறானே. அதான் இப்போ செல்லுக்கு அழுத்தி வைக்கிறதுக்கு தான மருந்து. இப்ப நோயின்னா அது அழுத்தி வைக்கிற மாரி தான் இருக்குதே தவிர, பூரணமா குணமாக்குற தத்துவம் வந்து பரிணாமத்துல கிடையாது. உடம்புல இருக்க செல்லு எப்படி உயிர் வாழும்? அதுக்கு நீரு, ஆகாரம்லாம் தேவை இல்லையா செல்லுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அது வந்து பரிணாமத்திலேயே வந்து அந்த தேவையற்ற சளி, அதாவது உணவு பழக்கத்தினால் தூண்டப்படுகின்ற தேவையற்ற சளி நீங்கும் பொழுது, காத்துல இருக்கிற நைட்ரஜன் அது வந்து நானோ நைட்ரஜனா இருக்கும். அது நானோ புரோட்டீனா டைரக்ட்டா செல் ரீசார்ஜ் பண்ணிக்கும். அது ம். இரைப்பை, மூக்குல தப்பு. இது பரிணாமத்தில் முன்னேறிய உடலுக்கு தான் சாத்தியம். அந்த மனம்னாவே 7ஆம் நிலைன்னு அர்த்தம். ம். மனம் நம்ம மனிதன்னு ஏன் சொல்றோம்னா, அறிவை வைத்துக்கொண்டு சொல்றதில்ல. மனதை வைத்துக்கொண்டு தான் சொல்றோம். அப்ப மனம்னா 7ஆம் நிலை. அப்படின்னு அந்த அகத்தூய்மை செய்கின்ற பொழுது, அந்த காத்துல இருக்கிற நியூட்ரான், புரோட்டானா மாறிக்கும். காத்துல இருக்கிற நைட்ரஜன் அதாவது நானோ பார்ட்டிகிள் தானே எல்லாமே. அப்படியே உடம்பு அப்படியே இந்த ஸ்பாஞ்ச் இழுக்கிற மாரி டப்புனு உறிஞ்சு அப்படியே ரீசார்ஜ் ஆயிட்டே இருக்கும். ம். ஒரு வினாடி கூட சோர்வு வராது. நீங்களே சாதாரண ம். உணவு சாப்பிடுறவங்க சோர்வு வரும் இல்லையா? ம். இதுக்கு சோர்வே வராது. அதான் விஷயமே. ம். மற்றும் விவரமா நீங்க பாருங்க. வீடியோ பாருங்க. அப்ப நீங்க வந்து ஆலோசனை பெற்று நீங்க இப்பவே கத்துக்குங்க. இப்ப நெறைய மாணவர்கள் 12 மாணவர்கள் இப்ப சேர்ந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க. சரிங்க. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. மற்றும் சந்திப்போம். ஓகே.